வெல்கம். ப்ரீவியஸ் செஷனில் ஆரக்கிள் டேட்டாபேஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த செஷனில் ஆரக்கிள் டேட்டாபேஸோட எப்படி எஸ்கியூஎல் டெவலப்பரை கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எஸ்கியூஎல் டெவலப்பர் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டூல். ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டாபேஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இந்த டேட்டாபேஸில் என்ன டேட்டா இருக்குது அப்படின்னு கொரி பண்ணி பார்க்கணும் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டூல் தேவைப்படும். நீங்கள் வந்து எஸ்கியூஎல் டெவலப்பர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், டோட் ஃபார் ஆரக்கிள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், எஸ்கியூஎல் ப்ளஸ் பார்க்கலாம். ஸோ எந்த டூல் வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம வந்து இங்கே வந்து எஸ்கியூஎல் டெவலப்பர் அப்படிங்கிற டூல் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த எஸ்கியூஎல் டெவலப்பர் நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபைல். ஸோ இந்த இந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி எப்படி இங்கே இந்த டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இந்த லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டுக்கு வரும். ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே லேட்டஸ்ட் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆரக்கிள் எஸ்கியூஎல் டெவலப்பர் இது வந்து இந்த எஸ்கியூஎல் டெவலப்பரை கிளிக் பண்ணிங்கன்னா இட் வில் டவுன்லோட். ஸோ டவுன்லோட் பண்ணோம், ஒரு ரேர் ஃபைல் டவுன்லோட் ஆகும். இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரேர் ஃபைல் டவுன்லோட் ஆகிருக்கும். இந்த மாதிரி இது வந்து டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை வந்து அன்சிப் பண்ணிக்கோங்க. அன்சிப் பண்ணிவிட்டு இதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எஸ்கியூஎல் டெவலப்பர் அப்படிங்கிறதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். எஸ்கியூஎல் டெவலப்பர் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்கும். இந்த கிரீன் கலர் ஐக்கான் வரும். இந்த எஸ்கியூஎல் டெவலப்பரை வந்து நீங்கள் அப்படியே டபுள் கிளிக் பண்ணுங்க. ஸோ இது வந்து ரன் பண்ணுவான்னு கேட்கும். எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி சென்ட் டு டெஸ்க்டாப் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம்லேருந்து டெஸ்க்டாப்லேருந்தே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த ஃபோல்டருக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை, அங்கேருந்தே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணிட்டோம். இந்த மாதிரி எஸ்கியூஎல் டெவலப்பர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து கேட்கும்போது நோ அப்படின்னு கொடுங்க. ஷுட் ஐ ஆட் ஆல் த ப்ரிஃபரன்சஸ் அப்படின்னு கேட்கும். நீங்கள் வந்து நோ கொடுத்துங்க. நோ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரண்ட் பேஜ் வரும். ஸோ இந்த ஃப்ரண்ட் பேஜில் இருந்து நம்ம வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே ஜாவா இன்க்ளூடட், அதனால் உங்களுக்கு ஜாவா கேட்காது. ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுங்க. இந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த டேட்டா பேஸ் வந்து என்ன கான்ஃபிகரேஷனில் ரன் ஆகுது, டிஎன்எஸ் என்ட்ரி அதெல்லாம் பார்க்கணும். ஸோ அது எப்படி பார்க்குறது அப்படின்னா நம்ம வந்து ரன் கமாண்ட் போயிடுங்க. ஸோ நீங்கள் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிடுங்க. கமாண்ட் ப்ராம்ப்டில் ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு கொடுங்க. இது வந்து எஸ் அப்படின்னு கேட்கும். எஸ் ஆர் நோ. நீங்கள் வந்து எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாக் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இந்த பிளாக் ஸ்க்ரீனில் நீங்கள் வந்துட்டு நம்ம ஆரக்கிளோட கனெக்ட் பண்ணணும். ஸோ ஆரக்கிளோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்கியூஎல் ப்ளஸ், ஓகே, நான் இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த கமாண்ட் என்ன யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க. எஸ்கியூஎல் ப்ளஸ், ஓகே, எஸ்கியூஎல் ப்ளஸ் ஸ்லாஷ் எஸ் sysdba அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இது கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா இட் வில் பி கனெக்டட் டு ஆரக்கிள் 18c டேட்டாபேஸ். இப்போ உங்களுக்கு 18c 19c எந்த டேட்டாபேஸாக இருந்தாலும் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வரணும். ஸோ அப்படின்னா ஆரக்கிளோட கனெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எந்த கண்டெய்னரில் டேட்டாபேஸ் ரன் ஆகுது, சர்வீஸ் நேம் என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த கோடு கொடுத்துருக்கேன். நீங்கள் போயிட்டு ஷோ கனெக்ஷன் நேம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இட் வில் ஷோ த கண்டெய்னர் நேம். சாரி, இது வந்து கண்டெய்னர் நேம். இந்த கண்டெய்னர் நேம் வந்து இந்த மாதிரி வரும். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த கண்டெய்னர் ஐடி, கண்டெய்னர் நேம், கண்டெய்னர் ஐடி அப்படி எடுக்கணும். ஸோ இது வந்து நம்ம ஃபார்மேட் பண்ணுறோம். நம்ம டேட்டா வந்து கரெக்டாக வரணுங்கிறதுக்காக ஃபார்மேட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு டேபிளில் என்ட்ரி இருக்கும். பிடிபிஎஸ் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்தோம். அந்த ஆரக்கிள் இன்ஸ்டால் பண்ண உடனே ஒரு ஃபினிஷ் பட்டனில் நம்மளுக்கு வந்தது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாபேஸோட நேம்லாம் இருக்கும். XEPDP1 அப்படின்னு இருக்கும். ஸோ அதுதான் நம்ம இங்கே பண்ணுறோம். கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டாபேஸ் தான் இங்கே வரும். ஸோ இது வந்து கண்டெய்னரோட நேம், அதனோட கண்டெய்னரோட ஐடி. இப்போ அந்த சர்வீஸ் நேம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா இந்த கொரியை நீங்கள் எடுங்க. இந்த கொரியை நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களோட சர்வீஸ் நேம் அப்படிங்கிறது என்னன்னு தெரியும். உங்களோட சர்வீஸ் நேம் பார்த்தீங்கன்னா அதே தான். இந்த கண்டெய்னரோட நேம் தான் வந்து சர்வீஸ் நேம், ஆனால் எல்லாமே ஸ்மாலர் கேஸ். இது வந்து நம்ம வந்து டிஎன்எஸ் என்ட்ரியில் நம்ம என்ட்ரி ஒன்று கிரியேட் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட டேட்டாபேஸ் கனெக்ட் ஆகும். ஸோ இல்லைனா நம்ம வந்து இந்த எஸ்கியூஎல் டெவலப்பர் வந்து கனெக்ட் ஆகாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், டிஎன்எஸ் என்ட்ரி போகணும். டிஎன்எஸ் என்ட்ரி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சி டிரைவில், ஆப்பில், உங்களோட டேட்டாபேஸ், உங்களோட சிஸ்டம் நேமில், ப்ராடக்டில், உங்களோட ஆரக்கிளோட வெர்ஷன், டிபி ஹோம், எக்ஸ்இ, நெட்வொர்க், அட்மின், இந்த பாத்தில் போனீங்கன்னா டிஎன்எஸ் நேம்ஸ் டாட் ஓரா அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். இதில் வந்து லிசனர் டாட் ஓரா, டிஎன்எஸ் நேம்ஸ் டாட் ஓரான்னு இருக்கும்.
இதை வந்து நீங்கள் வந்து ஒரு SQL Notepad++ல ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே XE அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரி போட்டிருக்கும். இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணுங்க. இந்த XE வந்து இந்த XE இருந்து இது வரைக்கும் காப்பி பண்ணிட்டு Ctrl+C பண்ணி இந்த இடத்துல Ctrl+V பண்ணுங்க. Ctrl+V பண்ணிட்டு XEக்கு பதிலா இந்த XEக்கு பதிலா இந்த XE அப்படியே விட்டுருங்க. இந்த XEக்கு பதிலா இந்த XE PDP1 அங்க நம்ம வந்த XE PDB1. ஸோ இந்த டேட்டா இந்த கண்டெய்னரோட நேமும் இந்த இடத்துல சர்வீஸ் நேம் வந்து இந்த நேமும் கொடுத்துடணும். ஸோ அப்பதான் வந்து டிஎன்எஸ் என்ட்ரி வந்து கனெக்ட் ஆகும். ஸோ டிஎன்எஸ் நேம் வந்து XE PDB1. இந்த சர்வீஸ் நேம் வந்து அதே தான் லோயர் கேஸில். ஸோ ஹோஸ்ட் நேம் வந்து உங்களோட சிஸ்டம் நேமே இருக்கலாம். இந்த மாதிரி சிஸ்டம் நேமே இருக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லோக்கல் ஹோஸ்ட்னு ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ ஹோஸ்ட் நேம் ஈக்குவல் டு லோக்கல் ஹோஸ்ட். இப்போ கனெக்ஷன் ஸ்ட்ரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது உங்களுக்கு வந்து கனெக்ஷன் ஸ்ட்ரிங் அப்படின்னு கேட்குதுன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ /localhost:1521/service name XEPDB1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா Oracle will be connected. ஸோ நீங்கள் இங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து அட்மின் கனெக்ட் பண்ணுறோம். நியூ கனெக்ஷன் போயிருங்க. இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். டிஎன்எஸ் என்ட்ரி எல்லாம் போட்டதுக்கப்புறம் இதுதான் அந்த பாத்து. இங்கே போயிட்டு கனெக்ஷன் நேம் கேட்கும். நீங்கள் வந்து அட்மின் அப்படின்னு கொடுக்கலாம். அட்மின்னு கொடுத்ததுக்கப்புறம் யூசர் நேம் வந்து சிஸ்டம். நம்ம வந்து ஆல்வேஸ் அட்மினோட யூசர் நேம் வந்து சிஸ்டம். பாஸ்வேர்டு வந்து என்ன பாஸ்வேர்டு வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது கொடுத்தோமோ அந்த பாஸ்வேர்டு கொடுக்கணும். ஸோ பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. ஹோஸ்ட் நேம் வந்து லோக்கல் ஹோஸ்ட், போர்ட் நம்பர் 1521. SIDக்கு பதிலாக சர்வீஸ் நேம். ஸோ சர்வீஸ் நேம் வந்து XEPDB1. ஸோ இதை கொடுத்துட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் வந்து சக்ஸஸ் அப்படின்னு வரணும். இங்கே சக்ஸஸ்னு வருது. இப்போ கனெக்ட் பண்ணிவிடுங்க. கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி கனெக்டட். ஓகே. ஸோ இது வந்து அட்மின் டேட்டாபேஸ் அட்மினோட கனெக்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து இதே மாதிரியே HR ஸ்கீமா இந்த மாதிரி எத்தனை ஸ்கீமா வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து என்னென்ன ஸ்கீமா இருக்குன்னு பார்க்க முடியும். இதில் வந்து டேபிள் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி HR ஸ்கீமா இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து HR ஸ்கீமாவில் டேபிள் நோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எப்படி HR ஸ்கீமா வந்து இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த செஷனில் நம்ம எப்படி ஒரு SQL டெவலப்பரை வந்து கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இதிலே வந்து HR ஸ்கீமாவை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். எத்தனை ஸ்கீமா வேணாலும் நம்ம ப்ளஸ் சிம்பிள் போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ HR ஸ்கீமா டேபிள்ஸ், சாம்பிள் டேபிள்ஸ் வந்து எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் செஷனில் சொல்கிறேன். தேங்க்யூ.